மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம். அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார், கோபி சார், மேனேஜர் செந்தில் சார், கேமராமேன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. என்ன சார் பண்றது? சொல்லுங்க சார். இல்ல, இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா? இதுதான் என்னோட ட்ரெண்டு. இப்போ தங்கச்சி நான் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, வெந்து தெரிந்ததுக்கு யாரும் சொல்ல போறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோட ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்க கேட்குறீங்க, வாஸ்தவம் தான். நான் சொல்றதுக்கு எனக்கு தகுதியில இருந்தாலும் சொல்றேன். பாரதி ராஜா சார் பேசும்போது என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்றாங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளா? சொல்லுங்க, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்றது? இருந்தாலும் பரவாயில்ல. கட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்லவா, எப்பவுமே நான் அவங்களுக்கு கீழே தான். இந்த படம் நான் நடிச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க, அதற்கு கோபுரம் பிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளைக்கார துறை அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல, நல்லா தரமா இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. நன்றி அன்பு செல்லியன் சார். அதே மாதிரி இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க வந்து சந்தானத்தை எங்க போனாலும் புகழ்ந்து பேசிட்டே இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு படத்துல ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்துல ஃபுல்லாக கொடுக்காம இருக்கலாங்க. என் வாழ்க்கையில ஃபுல்லா தாங்க அவர் தாங்க கொடுத்துட்டு இருக்காரு. அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த படம் நடிச்சதே சந்தானத்தினாலதான். சந்தானத்தோட மேனேஜர் இப்ப ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்ல கூலுக்கு வந்து படம் ஃபுல்லா வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி ஒரு வழியா கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சாரு. இப்ப சொல்லுங்க, சந்தானத்தினால தானே இந்த படம் கிடைச்சது. அதனால வரலாறு தெரியாம ஏதோ ஒண்ணு பேசி விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இமான் சார், இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏத்த மாதிரிதான் பாட்டு போடுறீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 லக்கு நல்லா கொத்தி கிடக்கு, குலுக்கு 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 நல்லா குலுக்கு. நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னாக்க, இந்த பாட்டுக்காக இல்ல, மாயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகா இருக்காரா, இல்ல அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களா, இல்ல அந்த 2 பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்க போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி, அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும். காஸ்டியூம்லாம் பிளாக்ல ரெட்ல நல்லா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். காரணம் என்னன்னா, இங்க நீங்க தான் கிங்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். காரணம் என்னன்னாக்கா, நிறைய பேர் சொன்னாங்க நீங்க தியேட்டருக்கே வராதிங்க, நீங்க நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நடிக்கல நானாங்க வேணாந்திரம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தியேட்டருக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்றாங்க? படத்தை வந்து எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்றது. சமீபத்துல போன வாரம் டைரக்டர் ஹரிசார் கூட, எவ்வளவு பெரிய இயக்குனர் அவரு, ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடைக்கடையா தெருவா போய் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா தியேட்டருக்கு வராதேன்னு சொல்லி அது ஒரு கூட்டம், அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? நான் சினிமாவை லவ் பண்றதாலதான், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்றதாலதான் நான் ஏதோ ஒரு ரூட்ல போய் மக்களை வந்து உள்ள கவர் பண்ணணும்
அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இப்பவும் சொல்றேன், நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன். வர 11ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போறேன் ப்ரமோஷனுக்கு. புரியுதுங்களா? தட்டு, இது என்னுடைய வளர்ச்சி. இது புரியுதுங்களா? நீங்க என்னதான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும் வர 11ஆம் தேதி சிங்கப்பூர்ல உள்ள படத்துக்கு நான் இங்க இருந்து அவங்களே என்ன ஃபிளைட் போட்டு கூட்டிட்டு போய் நான் அங்க போய் ப்ரமோஷனுக்கு போறேன். சோ அதனால யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அன்பு சார், இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக, கோபுரம் பிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்றேன் சார். ஏதோ ஒரு வித்தியாசத்துல ஒண்ணு பண்றேன் சார். இதை நான் இந்த நேரத்துல சொல்றேன் சார். வரும்போது இப்ப இன்னைக்கு மத்தியானம் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்கார் போன் பண்ணி சொன்னாரு, சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு பிளைட் போடுறான் அப்படின்னு சொல்லி. ஏன் சனிக்கிழமை மணிக்கு அங்க போறோம், வெள்ளிக்கிழமை மணிக்கு பிளைட் போடுறேன் சார். நான் சொன்னேன், இல்லைங்க, நான் நடிச்ச படம் வருது, என் நண்பன் நடிச்ச படம் வருது, எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது, நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன். அதனால முடிஞ்சா ஈவினிங் போடுங்க, இல்ல 11ஆம் தேதி காலையில போடுங்க அப்படின்னு சொன்னேன். காரணம் இது என்னோட டெடிகேஷன் தாங்க. இது செய்யற தொழில வந்து தெய்வமா நினைச்சு பண்றான். இப்ப நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க வந்து அரசியல் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரமோஷன் பண்ண போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, ப்ரமோஷன் பண்ணதான் போனேன். என்ன கூப்பிட்டதே 4 நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க. திருவண்ணாமலையில போய் ப்ரமோஷனுக்கு 4 நாள் தான் கூப்பிட்டாங்க. நான் அங்க பண்ணின வேலையை பார்த்து, என்னோட டெடிகேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னாரு, தம்பி நீங்க போவாதீங்க, எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கே கூட இருங்க அப்படின்னாரு. அதுக்கு காரணம் உண்மை, உழைப்பு, நேர்மை தான். நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நேரத்துக்கு ஊழ கும்பிட்டு போடாம, அவங்க என்ன, நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்ல இல்லையா, இருந்தாலும் என்ன நம்பி ஒரு ஒரு தொழிலை கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும் இல்லையா. அதனால அவங்க என்னுடைய டெடிகேஷனை பார்த்து நீங்க இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னாக்க, நான் செய்யற வேலையா நான் வந்து ரொம்ப ஆத்மா